கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளில் காலை வேளையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த ஆராதனையிலும் நாம் ஆங்காங்கே இருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த காலவில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவன் தாம் நம்மோடு இடைப்படும்படி பரிசுத்த ஆவியானவரை நம்மை வழி நடத்தும்படியாய் நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். திரியேக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளின் பாடல்களின் ஆராதனைகளின் ஜெபங்களின் வார்த்தைகளில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய திருநாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம்
களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வாராதே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நாம் தொடர்ந்து தேவனை பாடி நாம் அவரை ஆராதனை செய்வோம். ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் செய்தவரை, அனுதினமும் நம்மை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பு கொண்ட அந்த ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். நான் இரக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா இரக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவர் நடத்தி வந்த எல்லா விதங்களும் கிடைக்கும். நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. எத்தனை அற்புதமாய் அவர் நம்மை நடத்தினார். Praise the Lord. அவர் இல்லாத ஒரு நாள் அந்த நாள் அல்ல. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்தலாமா? Thank you, Jesus. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா?
தந்தே. எனக்கெல்லாம் நீங்கதாப்பா, எனக்கெல்லாம் நீங்கதாப்பா, எனக்கெல்லாமே நீங்கதாப்பா, எனக்கெல்லாமே நீங்கதாப்பா. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அவர் ஒருவருக்கே துதியும் புகழும், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் நாமமே உயர்த்தப்படும்படியாய் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரே, இந்த உடலும் உள்ள உமக்குத்தான் உம்மையே நான் சார்ந்திருக்கிறேன். இப்போது ஒருவரில்லை. Thank you, Jesus. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன். நிழல் போலே என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுப்பா. உடைய உதவி இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் உமக்காகத்தான் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை உமக்காக வாழ்ந்திட நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவரை நோக்கி கேட்போமா? எந்த சூழ்நிலை இடறி போகாமல், வழுவி போகாமல்
அவருடைய ஜனமாய் அவருக்காக வாழ்வது. பவுலடிகள் சொன்னது போல நான் என்னிலையும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த சிந்தையோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பலவீனமான நேரங்கள் வரும் பொழுது, சோர்வான நேரங்கள் வரும் பொழுது நம்மை தேற்றி நடத்துகிற ஒரு தேவன். அந்த தேவன் இந்த காலை ஆராதனை நம்மோடு கூட ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பலவீனங்களும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கிரியாற்றில் நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருண்டு, தூதருண்டு, அவர் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். யாற்று நிவர்த்தினாலும், தேசம் பஞ்சத்தில் மூழ்கினாலும், பானையில் மாயினை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. காலை விடையில எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறோம்? தேவன் நம்மை காக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். முடியாதது இந்த நிலை வந்தாலும் தேற்றிடுமே. முடியாதது நிலைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் தேற்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். யாற்று நிவர்த்தினாலும், தேசம் பஞ்சத்தில் மூழ்கினாலும், பானையில் மாயினை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயினை குறைத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் உண்டு. Thank you, Lord. அவர் இருந்தவராகவே இருக்கிறார். அவருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் மாறவில்லை. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. அந்த கவியை பாடலாமா? தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை பணிகின்றோமையா. தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம், பிரசன்னம்
வீணாய் போனதில்லை. அவர் சமூகத்தில் நாம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். Thank you, Lord. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகின்றார்களே. பூமியிலே வந்தாரனா உன்னாமம் வாழ்க என்று கூறுகிறேனையா. பூமியிலே வந்தாரனா உன்னாமம் வாழ்க என்று கூறுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் இந்த ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் இந்த ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பலவானாய் மாற்றுகிற ஒரு தேவன் இந்த காலை வேளையிலும் உன்னை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வார்த்தை நமக்குள் இருக்கிறது. தூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினவர். இது காலவேளை உன் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சோர்ந்து போக வேண்டாம், இளைத்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. எல்லா புகழும் அவருக்கு மாத்திரம் சேரட்டும். அவருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த அருமையான வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், தேசத்திலே நான் உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் தேவன் என்று இந்த பூமி அறியணும். இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்கள் அறியணும். ஆண்டவர் சொல்றார், நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யாராய் இருந்தாலும் இந்த தேவனை அறியத்தான் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உன் தேவனை நீ அறிந்து கொள். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். உடன்படிக்கைக்கு விரோதிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவார். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தினம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிற அவர்கள் இச்சக பேச்சுக்களினாலே கள்ள மார்க்கத்தாரா ஆக்குவார்கள். தேவனுக்கென்று வாழ வேண்டிய மனிதர்களை தன்னுடைய வார்த்தையினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களும் மாற்றிவிடுகிற உலகம் இந்த உலகம். ஆனால் மாறிப்போகிற இந்த உலகத்தில் மாறிப்போகாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் என்றென்றைக்கும் நித்திய காலமாக இருக்கிறவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்கிறது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள், தங்கள் தேவனை அறிந்த அந்த ஜனங்கள்
திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனை அறிந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் திடன் கொண்டு காரியங்களை செய்ய முடியும். ஆகவேதான் பவுலடிகள் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனை அறிய வேண்டியதன் அவசியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நீ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான சத்தியம். இரண்டாவது, தேவன் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், நீ யார் என்பதை. மூன்றாவது, உலகம் உன்னிலே தேவனை அறிய வேண்டும். இந்த உலகம் உன்னிலே தேவனை அறிய வேண்டும். அவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நீ உன் தேவனை அறிய வேண்டும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் புஸ்தகம் நாம் வாசித்தது போல தங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்று 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதே தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு தேவனை அறியாமல் அவர் யார் என்று உணராதபடிக்கு ஒரு அரசன் அவன் பெருமை கொண்டு தன்னுடைய அறியாமையினாலே அவன் பேசின வார்த்தை நிமித்தம் அவன் தள்ளப்பட்டு போனதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீ வாசித்து பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது குறிப்பாக 29, 30 வசனங்களை வாசிக்க கேட்போம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்னான். பாருங்கள், உன்னதமான தேவனை அவன் உணராமல் அவனுடைய அறியாமையினாலே, தன்னுடைய பலத்தினாலே, தன்னுடைய ஞானத்தினாலே, திறமையினாலே நான் இதை செய்தேன் என்று பெருமையோடு அவன் அப்படி சொன்னபோது தேவன் அவனை அடித்தான். வேதம் 25 நாம் வாசிக்கிற வசனத்தில், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் பாருங்கள், நீ அறிந்து கொள்ளும் மட்டும் உன்னதமானவர் மனிதர் வாழ்கிறதான இந்த ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த ராஜ்யமானாலும் சரி, இந்த உலகம், இந்த பூமியின் அந்த நிறைவு கர்த்தருடையது. ஆகவே எந்த ராஜ்யமானாலும் தன்னை படைத்தவரை, தன்னை ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தின அந்த தேவனை அறியாமல் அல்லது அவருக்கு எதிராகவோ அவர்கள் தங்களுடைய ஆட்சியை செய்துவிட முடியாது. உலகத்தில் தோன்றிய எத்தனையோ ராஜ்யங்கள் மறைந்து போயின. அதே தானியேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ராஜ்யங்கள் மறைந்து போயின, அது இல்லாமல் போய்விட்டது. காரணம், இந்த பூமியை உன்னதமானவர் தேவன் இந்த பூமியின் ராஜ்யங்களிலே அவர் ஆளுகை செய்கிறார். இதை உணராமல் தான் நேபுகாத்நேச்சார் என்கிற இந்த அரசன் பெருமையோடு தன் அறியாமையில் அப்படி சொன்னதினாலே அவன் தள்ளப்பட்டு போனான். ஒரு மிருகத்தை போல அவன் புல்லை பெய்து காட்டிலே பல ஆண்டுகள் அவன் ஜீவிக்க வேண்டியதாக இருந்தது. வேதம் சொல்கிறது 34ஆம் வசனத்திலே, அவன் தேவனை அறிந்து கொண்ட போது அவன் புத்தி தெளிவு அவனுக்கு வந்ததாக வேதம் சொல்கிறது. அறியாமை ஒரு மனிதனை தாழ தள்ளி விடுகிறது. அறியாமையினாலே மனிதர்கள் செய்கிற செயல் தேவனை கோபப்படுத்துகிறது. ஆகவே இவன் தான் அறிந்து கொண்ட பின்பு இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலங்கள் முடிந்த பின்பு 34ஆம் வசனத்திலே, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து, உன்னதமானவர் ராஜ்யம் பண்ணுகிறார் என்பதை உணராமல் தன்னுடைய ராஜ்யத்தின் பெருமையை பேசிக் கொண்டிருந்த அவன் இப்பொழுது அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறது. இன்னைக்கு வானத்தை நோக்கி பார்க்காமல், உன்னதமானவரை நோக்கி பார்க்காமல், அவரை பணியாமல், அவரை உணராமல், அவருடைய செய்தியை உணராமல் செயல்படுகிற எந்த ராஜ்யமானாலும் அங்கு இதுதான் நடக்கும். அன்புக்குரியவர்களே, அவன் அப்படி உன்னதத்தை நோக்கி, வானத்தை நோக்கி பார்த்தவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது என்று வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அவன் அரசவைக்கு போகிறான். அவன் புதிய உடை உடுத்திக் கொள்கிறான்.
அவன் மீண்டும் ராட்சிபாரம் செய்யும்படியான ஞானத்தை தேவன் அவனுக்கு அருளுகிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்கிறது, தேவனை நாம் அறிய வேண்டும். தேவனை அறியக்கூடாத ஒரு நிலையில் ஒரு மனிதனும் வாழ்ந்துவிடக்கூடாது. சாதாரணமாய் மனிதனாய் இருக்கலாம், தேசத்தை ஆளுகிறவளாய் இருக்கலாம், உன் தேவனை நீ அறிந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை, நம்மை சிருஷ்டித்தவரை, நம்முடைய தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அறிவு இல்லாமையினாலே, தேவனை குறித்த அறிவு இல்லாமையினாலே இந்த பூமியில நடக்கிற அநேக விஷயங்களை வேதம் இவ்வாறு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் இவ்வுலகத்திலே தேவன் யார் என்று மனிதன் அறியாமல் தங்கள் அறியாமையினாலே செய்கிற சில வழிபாடுகளில் அவருடைய நம்பிக்கை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? பாருங்கள், மனிதன் தன்னுடைய அறியாமையினாலே அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் அங்கு வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனை குறித்து 18-19 வசனங்களே அங்கு கண்ணனை குறித்தும் தட்டானை குறித்தும் அவன் செய்கிற விக்கிரகத்தை குறித்தும் அல்லது வசதியற்றவன் ஒரு உளுத்து போன ஒரு கட்டையை கொண்டு அவன் தான் செய்து அவன் நம்பிக்கை கொள்கிற விஷயங்களை பற்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், தன்னை சிருஷ்டித்தவரை, தன்னை உண்டாக்கினவரை, தன்னை ஆளுகிறவரை அவர் யார் என்று அறியாமையினாலே வாழ்கிற அநேகரை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, யோவான் 17:3 இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். அவரை அறியாவிட்டால் இந்த நித்திய ஜீவன் என்பது மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே இவரை அறிவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பக்தன் இவ்வாறு சொல்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் இவ்வாறு சொல்கிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் உதறினேன் என்று சொல்கிறார். ஏன்? தேவனை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்ததினாலே தனக்குரிய எல்லா நன்மைகளும் தனக்குரிய எல்லா ஸ்தானத்தையும் அதை இழக்கும் அவர் ஆயத்தமாயிருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதற்கு முன்பதாக சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் சங்கீதம் 9-10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அங்கே அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை குறித்து இங்கு வேதம் இப்படி சொல்கிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பாருங்கள், உம்முடைய நாமத்தை நம்பினவர்கள், உம்மை நம்பினவர்கள், உம்மை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்கிறார். தேவனை அறிந்தவர்கள் மட்டும்தான் தேவனை நம்பிக்கொண்டு வாழ முடியும். நம்பின அவர்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை நீ இந்த தேவனை அறிந்த மக்களாய் இருக்கலாம், ஒருவேளை தேவனை அறியாதவர்களாய் இருக்கலாம். உன் தேவனை நீ கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். உன் ஜீவிய காலங்களிலே நீ வாழும் வாழ்நாட்களிலே உன்னை சிருஷ்டித்த உன்னை உருவாக்கின அந்த தேவனை நீ அறியாவிட்டால் நீ எப்பேற்பட்ட நபராய் இருந்தாலும் நித்திய ஜீவனை நீ இழந்து போவாய். இவ்வுலக வாழ்க்கையின் மேன்மையை நீ இழந்து போவாய். நேபுகாத்நேச்சாருக்கு இதுதான் நடந்தது. தேவனை அவன் அறியாமல் வாழ்ந்த நிலையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அறியாமை என்னெல்லாம் செய்யும்? தேவனை அறிஞ்சா என்னங்க, அறியாவிட்டா என்னங்க என்று நாம் நினைக்கலாம். தேவனை அறிந்து கொள்வதற்கு அவசியத்தை சொல்கிறேன். ஏசாயா 5:13 சொல்கிறது, நீங்கள் தேவனை அறியாவிட்டால் சிறைப்பட்டு போவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு கேட்டு பாருங்கள், மனிதன் சிறைப்பட்டிருக்கிறான். லாகிரி வஸ்துக்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறான். உலக சிற்றின்பங்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறான்.
மதுபானத்துக்கு அவன் சிறைப்பட்டிருக்கிறான். தீய பழக்க வழக்கங்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறான். அவன் ஒருபோதும் விடுதலையற்ற ஒரு மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒன்று அவனை சிறைப்படுத்துகிறது. காரணம், எனக்கு அருமையான தேவச்சனமே, அவன் சர்வ வல்லவரை, உன்னதமான தேவனை அவன் அறியாதபடியினாலே, படைப்பின் ஆண்டவரை அவன் அறியாதபடியினாலே அவன் சிறைப்பட்டு வாழ்கிறான். அதுதான் இந்த வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறியாமை, தேவனை பற்றிய அறிவு, தேவ காரியங்களை குறித்த அறிவு இல்லாததினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனம், உன்னுடைய காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் தேவனை நீ அறிவது மட்டுமல்ல, வேதம் சொல்லு, உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்கிறது. தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் தேவனை அறியாமல் இருப்பது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆகவே தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய காலங்களிலே நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இவ்வாறு வேதம் சொல்லு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். நாரைக்கு தெரிகிறது. அருமையானவர்களே, காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவிகளுக்கும் அவருடைய வேலையை அறிந்திருக்கிறதா? தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். பாருங்கள், எல்லாம் தேவனை குறித்த அறிவு உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவ ஜந்துகளுக்கு தெரிகிறது. 5 அறிவு படைத்த அநேக காரியங்களுக்கு தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் தெரிகிறது. ஆனால் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனோ தேவனை இன்னும் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று ஆண்டவர் நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். தன்னை படைத்தவரை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பை வைத்திருக்கிறார். தடவியாகிலும் அவர்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வாய்ப்பு வைத்திருக்கிறார். ரோமருக்கு முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, தேவன் ஒருவர் உண்டு, அந்த தேவன் நீ அறிந்து கொள்ள வேண்டும், உன்னை படைத்தவர் ஒரு உண்டு, நீ அவரை உன் வாழ்நாளில் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மனிதனோ படைத்தவரை விட்டுவிட்டு, ரோமர் முதல் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்கிறது, படைப்பை மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான். பரிதாபமான ஒரு நிலைமை. அறியாமை என்கிற இருளிலே சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை உணராத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் சற்று யோசிக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், உன் தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை எத்தனை பரிதாபகரமான வாழ்க்கை என்று பார்க்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, என் ஜனம் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று சொல்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவரை அறியாததினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அவரை அறியாததினாலே நியாயத்தை அவர்கள் அறியாமல் போகிறார்கள். தேவனை அறிஞ்சவன் நியாயமா வாழ்வான், நீதிக்கு அவன் பயப்படுவான். ஆனா தேவனை அறியலாம், அந்த நியாயம் கிடைக்காது. எரேமியால தான் சொல்லுது. இங்க ஓசியாவிலே வாசிக்கிறோம், அப்படி தேவனை அறியாத மக்கள் என்ன செய்வார்களாம்? தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் சங்காரமாகி போவார்கள். தேவனை அறிய வேண்டுமா? நிச்சயம். ஒன்றான தேவனை, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நிச்சயம். நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் இப்படி பாடினார், காலங்கள் கடந்து போனதே, உம்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே என்று இப்படி ஒரு பக்தன் ஒரு அருமையான பாடலை பாடியிருக்கிறார். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே, பரலோக ராஜனே, பார்ப்போம் தேவனே, பரலோக ராஜனே, பார்ப்போம் தேவனே, இனிமேல் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே. ஆகவே தன்னுடைய
விட்டுவிட்ட ஒரு பக்தன் இவ்வாறு பாடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனை அறிய வேண்டும். வேதாகம் சொல்கிறது, தேவனை அறியாவிட்டால் நாம் வீணராகவும் கனியற்றவர்களாகவும் மாறிவிடுவோம் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆகவே தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை, இயேசுதான் இரட்சகர், அவர்தான் தேவன் என்று அறிந்து கொண்ட அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கூட அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாவிட்டால் நாம் வீணராக கனியற்றவர்களாக நம்மை மாற்றிவிடும். இப்படி ஏராளமான வீணான காரியங்கள் நம்மை கெடுத்து போடாதபடி தேவனை அறிகிற அந்த அறிவிலே நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக நாம் வேதத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், அவர் நம்மை அறிய வேண்டும். நாம் அவரை அறிந்து விட்டால் போதாது, அவர் நம்மை அறிய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய மனிதரை அவர் எனக்கு தெரியும் என்று சொல்வார்கள். கிட்டே போய் விசாரித்தால் அவர் சொல்வார், இவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்வார். அதுபோல தேவனை ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்தாலும் தேவன் உங்களை அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் உங்களை அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதங்களின் புத்தகம் 139 23 24 வசனங்கள் இப்படி சொல்கிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இவ்வாறு தாவீது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எத்தனை பேர் நாம் இப்படி சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னை அறிந்து கொள்ளுங்க, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை. நீங்கள் அவரை அறிந்து கொண்டது பெரிய காரியம் அல்ல, அவர் உங்களை எவ்விதமாய் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் அறிந்து கொண்ட அவர் நம்மை அறிந்து கொள்வதற்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அருமையான தேவ ஜனமே, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்வாறு வேதம் சொல்கிறது, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும். பாருங்கள், கிறிஸ்து தம்முடையவர்களை அறிவார் என்பதையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம். சத்தியத்தை விட்டு விலகு உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லுகிற சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்களாம். ஆனால் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி என்னென்னு சொன்னால், தம்முடையவர்களை அறிவார் என்பது. யாரெல்லாம் உறுதியா இருக்கிறாங்க? சிலர் கவிழ்த்து போடும்படியாக, நீங்கள் நம்புகிற விசுவாசத்தை கெடுத்து போடும்படியாக சிலர் எழும்புவார்கள். ஆனால் தேவன் தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனுக்கு தெரியும். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவனை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இப்படி தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது தாவீது தன்னுடைய ஜெப வாழ்க்கையில தன் ஜெபத்தில் இவ்வாறு சொல்கிறார். 139ஆம் சங்கீதம் நீங்கள் அதன் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுதும், தொடர்ந்து நீங்கள் அந்த சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் பொழுதும், தேவரீர் என்னை நீர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதையும் அவன் அங்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறான். முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை அறிந்து கொள்ளும் என்று தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். வேதம் அதைத்தான் சொல்கிறது. அவர் நம்முடைய காலங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய உட்கார்தலை அறிந்திருக்கிறார், எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவை அறிந்திருக்கிறார், நினைவு தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார்.
வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய கருவை கூட நம்முடைய கண்கள் கண்டதாம். அவர் அறியாமல் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறவராக வேதம் சொல்லுகிறது. இந்த பக்தன் சொல்கிறான், தாவீது, ஆண்டவரே என்னை அறிந்து கொள்ளும். அவருக்கு முன்பதாக தன்னை வெளிப்படையாக விட்டுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்குமானால் என்னை சத்தியத்திலே என்னை நடத்தும் என்று தேவ சமூகத்திலே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று அவர் கேட்கிறார். யோபு சொல்கிறார், ஆண்டவரே என் நடைகளை என் வழிகளை ரூபகரம் பண்ணும் ஆண்டவரே என்று அவர் கேட்கிறார். என் வாழ்க்கையில் நான் எங்கு தவறினேன் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக செம்மையாக வைத்துக் கொள்வதிலே யோபு மிகவும் கவனமாக இருந்தார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, எரேமியா 29:11 வாசிக்கிறோம். அங்கே சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய நாவை கூட அவர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் அதை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவன் அறியாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அவருக்கு மறைவான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நம்மை குறித்து தேவன் அறிந்து கொள்ளத்தக்க விதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். வேத புத்தகத்தில் இப்படி சிலர் சாட்சி கொடுக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 20:6 வாசிக்கும் பொழுது ஒரு அரசனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் இப்பொழுது உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சென்ற போது ஒரு அந்நிய அரசன் அவனுடைய மனைவி உடைமைகளை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பின போது அவன் அப்படி செய்யாதபடிக்கு நியாயமாய் காரியத்தை செய்தான் அபிமெலேக்கு என்கிற அந்த அரசன். அந்த அரசனை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி அவனோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நியாயப்படி இதை செய்தாய், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய். ஆகவே இதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அரசனை குறித்த காரியத்தை தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்த பக்தனாகிய ஆபிரகாம் 22 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22:12 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய ஒரே நேசகுமாரனை அவன் பலியாக ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டபோது அதை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, ஆனால் தேவன் பலி கேட்கிறவர் அல்ல. அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி அப்படி கேட்டபோது ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவன் என்பதை நாம் அங்கு அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் கொடுத்த அந்த குமாரனை அவனுடைய இளம் வயதிலே அவனை கொண்டு சென்று பலி செலுத்தும்படி அவர் கொண்டு செல்கிறார். கரத்தை அவன் ஓங்கின போது கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி அவனை பார்த்து சொல்கிறார். அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பக்தி உள்ளவன், நீ கீழ்ப்படுதல் உள்ளவன். அவனை பார்த்து நீ நல்ல ஒரு மனிதன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. அவனை பார்த்து இப்படி சொல்லுகிறார், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நேரடியாக இந்த 2 மனிதர்களை குறித்து சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ உத்தம இருதயத்தோடு அவனுடைய குடும்பத்திற்கு நீ ஒன்றும் செய்யாமல் போனாய், நான் இதை அறிந்திருக்கிறேன் என்று அபிமெலேக்கை பார்த்து சொன்னவர், அவன் ஒரு அந்நிய அரசனாய் இருந்தாலும் அவனுடைய செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற ஆபிரகாம் தன் குமாரனை ஏகசுதனை பலிக்கு கேட்டபோது அதை கொடுப்பதற்கு அவன் உண்மையா இருந்த போது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது காண்கிற நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். தேவனே நம்மை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனே, உன் தேவனை நீ அறிய வேண்டும், உன்னை தேவன் அறிய வேண்டும். மூன்றாவதாக நான் ஒன்றை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். மூன்றாவதாக நம்மிலே தேவனை இந்த உலகம் அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் அவர் அறிஞ்சுக்கிட்டோம், அவர் நம்மளை அறிஞ்சுக்கிட்டார் என்பது மட்டுமல்ல. தேவனுடைய திட்டங்கள்ல பிரதானமான திட்டம் என்ன தெரியுமா? நம் வழியாக இந்த உலகம் தேவனை அறியும். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற நாம் மிக கவனமாக இந்த செய்திக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நம்மில அவரை இந்த உலகம் அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக அதில் 26ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஈசாக்கு என்கிற பக்தியுள்ள ஒரு மனிதன், அவன் கேரார் என்கிற பெலிஸ்தருடைய தேசத்திற்கு சென்று அந்த தேசத்திலே தானே அந்த நிலத்தில் விதைக்கிறான். மிகுதியான பலன் அங்கு கிடைக்கிறது. அங்கு துறவு வெட்டுகிறான். அந்த துறவிலே தண்ணீரை அவன் காண்கிறான். என்னால் அந்த மக்களை பொறாமை கொண்டு அவன் துறவை துருத்து போடுகிறதை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவபக்தியாய் வாழ்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு இது விளங்குகிறதில்லை. நான் உண்மையா இருந்தேன், பக்தியா இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி என்று. தேவபக்தி உள்ள, தேவனை தியானிக்கிற, தேவனை நம்பி இருக்கிற இந்த ஈசாக்குக்கு தீமைகள் வந்தது, சத்துருக்கள் வந்தார்கள். ஆனால் சோர்ந்து போகவில்லை. தேவன் அதையும் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் விடாமல் தொடர்ந்து துறவுகளை வெட்டி கொண்டே இருந்தான். விடாமுயற்சியை விட்டுவிடவே இல்லை. தொடர்ந்து அவன் அதை செய்த போதுதான் முடிவிலே அவன் அற்புதத்தை கண்டான். பாருங்கள், அவன் வெட்டின துறவிலே தண்ணீர் ஊற்றை கண்டான். இன்றைக்கு துறவை எடுத்து விட்டு போய்விடுவான், தண்ணீர் வந்துவிடும். அடுத்த நாள் போய் பார்த்தால் அந்த துறவிலே மண் போட்டு துருத்து விடுவார்கள். அவ்வளவு ஒரு வேதனையான காரியம். பாருங்கள், உன் வாழ்க்கையில மண் போடுகிற கூட்டம் எழும்பும், உன் பிரயாசங்களை கெடுத்து விடுகிற காவிகள் எழும்பும். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீ தேவனை அறிந்தவன், அதற்கு ஏற்றபடி திடன் கொண்டு காரியங்களை செய்ய முடியும். தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். உன் உத்தமத்தை, உன் பக்தி வாழ்க்கை, உன் ஜெப வாழ்க்கை, உன் விசுவாசத்தை, உன் பரிசுத்தத்தை, உன் நீதியை, உன் நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகம் உன்னிலே தேவனை அறிய வேண்டுமானால் நீ உலகத்திலே ஏற்படுகிற இக்கட்டுகள், பாடுகள், சோதனைகள், நெருக்கடிகள், பாடுகள் மத்தியில் நீ தேவ பிள்ளையாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஈசாக்கு அவரிடத்தில் சண்டையிடவில்லை, அவன் துறவு மட்டும் வெட்டி கொண்டிருந்தான். ஆகவே நீ கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ தேவ மனிதர்களை கேட்டிருக்கிறேன், அவருடைய சாட்சிகளை பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருமுறை சுந்தரம் ஐயா அவர்கள் அவருடைய காம்பவுண்ட் அருகிலே சுவர் ஓரமாக ஒரு வாழை மரம் கொலையிட்டு இருந்ததாம். அது பழுத்து அது அறுவடை செய்கிற அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் அந்த கொலையில் இருக்கிற அந்த பழத்தை யாரோ ஒரு சிலர் அதை பறித்து இருக்கிறார். உடனே அடுத்த நாள் அவர் வந்து பார்த்தார், அந்த முழு கொலையை அறுத்து அந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் வைக்க சொல்லிட்டார். யாரோ ஒருவருக்கு அது தேவை, ஆசைப்படுறாங்க, அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கிறாங்க. என்ன செய்யுது? முழுசா வெட்டி கொடுத்துரு. பாருங்க எவ்வளோ ஒரு இருதயம். இப்படித்தான் மிஷினரிகள் வாழ்ந்தார்கள். தீமை செய்வர்களோடு தீமைக்கு தீமை செய்யவில்லை, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யும்படி நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பாடுகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது தன்னுடைய முயற்சியை விட்டுவிடாதபடி தொடர்ந்து பிரயாசப்படும்படி தேவன் இங்கே ஈசாக்கின் மூலமாய் நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பாருங்கள், துறவு வெட்டினார், தண்ணீர் வந்தது. வேதம் சொல்லுகிற அந்த கேராரின் மக்கள் இப்படி சொன்னார்கள். 26ஆம் வசனம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். இவ்வளவு அற்புதமான சாட்சி. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு அடையாளம். அதுதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதனாகி வில்லியராம் சொல்லுவார், 4 சுவிசேஷங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஜீவிய சரித்திரங்கள் அடங்கிய 4 சுவிசேஷம். ஒன்று போதுமே, ஏன் 4 என்று சிலர் கேட்பார்கள். 4 சுவிசேஷத்தில் ஒன்று சொல்லப்படாத இன்னொன்றில் சொல்லப்பட்டிருக்கும். தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். 4 சுவிசேஷத்தில் இயேசுவை பற்றி வாசித்தாலும் 5வது சுவிசேஷம் நீதான். 4 சுவிசேஷத்தை அவர்கள் வாசிக்காவிட்டாலும் அது மொழி சார்ந்த ஒரு காரியம். அந்த மொழி தெரிந்தவர்கள் தான் அந்த சுவிசேஷத்தை படிக்க முடியும்.
ஆனால் எந்த மொழி பேசுகிறவராயிருந்தாலும் வாசிக்கத்தக்க ஒரு 5வது சுவிசேஷம் நீதான். உன் வாழ்க்கையை பார்த்தே அவங்க என்ன செய்யலாம்? இயேசுவை கண்டுகொள்ளலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகவே இன்றைக்கு நம்மில தேவனை இந்த உலகம் அறியணும். நம்மில தேவனை இந்த உலகம் அறியணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பலரது வாழ்க்கையிலே தேவனை காண முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் இந்த 38ஆம் வசனத்தை வாசிப்போம். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கின்றார். பாருங்கள், பலரது வாழ்க்கையில தேவன் செய்கிறதை கண்டு அதனாலே நான் கர்த்தர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். மந்தை பெருகுகிறதை தேவன் சொல்கிறார். ஆதி சபையில அனுதினம் ஆத்துமாக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பொருள்படி மந்தை என்கிற ஆடு. ஆனால் வேதாகமத்தில் ஒரு மந்தை திருச்சபை குறிக்கிறது. திருச்சபை அனுதினமும் பெருகிக் கொண்டே இருந்ததாம். எப்படி பெருகினது? ஆயிரமாய் பெருகினதாம். காரணம், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, அன்றைக்கு இருந்த ஆதி கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவண்டை ஈர்த்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா சாரிபாத் என்ற ஊருக்கு கடந்து போகும் பொழுது அந்த சாரிபாத்தில் ஏழ்மையான ஒரு பெண், அவள் தான் தேசத்தில் கொடிய பஞ்சம் இருந்ததினால் விறகு பொறுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வீட்டுக்கு போகிறார். அங்கே பஞ்சகாலத்தில் மட்டும் மாவும் எண்ணெய் குறைந்து போகவில்லை. காரணம் தெரியுமா? அந்த பெண் இந்த எலியா அந்த வீட்டுக்கு சென்ற போது அவள் தண்ணீர் கேட்டபோது தண்ணீரை கொண்டு வந்தார். தேசம் முழுவதும் பஞ்சம். தண்ணீர் கொண்டு வரும் பொழுது அவர் கேட்கிறார், கூடவே ஒரு அடையும் கொண்டு வா என்று. அவர்கள் இறுதியாக புசிப்பதற்கு ஓர் அடை செய்வதற்கு விறகு பொறுக்கி கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அவள் வேகமாய் சென்று அவருக்கு அந்த அடையை எடுத்துக்கொண்டு வருகிறார். நல்லா பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய ஜீவியத்துக்கு கடைசியாக நாங்கள் கொஞ்சம் மாவு இருக்கிறது, இதை நாங்கள் புசிப்பதற்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னபோதும், தன் வறுமையை குறித்து சொன்ன போதும், தன் நிலையை சொன்ன போதும் அதை குறித்து எலியா ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. நீங்கள் முதலாவது எனக்கு இதை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேட வேண்டும். ஆகவே தேவனுக்கு கொடுக்கிறதுல அந்த மகள் தன்னை அர்ப்பணித்து அந்த தேவ மனிதனை ஏற்றுக்கொண்ட போது அற்புதம் நடந்தது. எல்லாரும் வீட்டிலும் பஞ்சம் இருந்தாலும் இவங்க வீட்டில் மா குறையில, எண்ணெய் குறையில. இவ்வளோ அக்கம் பக்கத்தில் ஏதோ கேட்டிருப்பாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் ரொட்டி சுடுறீங்க, வாசனையாக இருக்குது எப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சகாலத்தில் மட்டும் அற்புதம் நடந்தால் அவர் வீட்டில் இருந்தவருடைய மகன் மரித்து போகிறார். மரித்து போன பின்பு இந்த செய்தி அவளுக்கு சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை திடீரென்று நடக்கிற காரியங்கள் சிலருக்கு அது வேதனை உண்டு பண்ணும். இந்த பெண் இத்தனை அற்புதங்களை பார்த்து அவள் தன் மகன் இறந்த போது அவள் சோர்ந்து போய் அந்த தேவ மனிதனையே அவள் தவறாக புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகனுடைய மரணத்து நிமித்தம் அந்த ஊழியக்காரத்தில் அவள் கோபித்துக் கொள்கிறார். ஆனால் தேவ மனிதனோ அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறான். அவன் உயிர் பெற்றுக் கொள்கிறான். அவன் பிழைத்துக் கொண்ட போது அந்த பெண் சொன்ன வார்த்தை தான், நான் இப்பொழுது காண்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அது நடக்காது. சொல் ஒன்றாயிருக்கும், செயல் ஒன்றாயிருக்கும். ஆனால் அவள் வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிறதே. அதனாலதான் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அவர் எதுவும் சொல்றவர் மட்டும் அல்ல, அவர் சொன்னபடி அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்தார். அவள் சொன்னார், நீ தேவனுடைய மனுஷன் என்று, உம்முடைய வார்த்தையின்படி நீ செய்கிறவர் என்றும்
அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகம் நாம் சாதாரண ஒரு நபராக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், நம்மில் இருக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயலை இங்கு நடப்பித்து காண்பித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் நடப்பிக்கவே இந்த பூமியில அவர் கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அந்த காலத்தில் இருந்த உங்களை அவர் என்ன செய்தாராம்? ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தாராம். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நம்மை அழைத்து வந்தார். வேதமத்தில் ஒரு சம்பவத்தை நான் இப்படி வாசித்தேன். T.L. ஆஸ்பன் என்கிறதான ஒரு தேவ மனிதர். அந்த T.L. ஆஸ்பன் அவருடைய ஊழிய நாட்களிலே நடந்த ஒரு அற்புதத்தை என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் வாசித்தேன். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் ஒரு தேசத்துக்கு கடந்து போகிறார். பனாமா நாட்டில் உள்ள கோலேன் என்கிறதானே ஒரு இடத்திற்கு அவர் கடந்து சென்று அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று பிரசங்கிக்கிறார். அந்த கூட்டத்தினர் அந்த செய்தியை கேட்டபோது இறுதியிலே அவர்களுக்கு அவர் அழைப்பு விடுகிறார். இந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று அவர் அறைகூவல் விடுத்தபோது, அழைப்பு விடுத்தபோது எல்லாம் அவர் எதிர்பார்த்தது போல அந்த ஜனங்கள் யாரும் வரவில்லை. அதற்கு மாறாக ஒரு பெரிய சிரிப்பு அலை அங்கே உண்டானதாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நாங்கள் கேட்டுட்டோம், இவர் ஏதோ புதுசா பெருசா சொல்ல வர்றார் என்ற போல அந்த ஜனங்கள் எல்லாரும், அந்த மக்கள் எல்லாம் எல்லாரும் எழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் மறுபடியும் சொன்னாராம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது சொல்வது எனக்கு விளங்குகிறது. ஆனால் அவர்தான் ரட்சகர், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள் என்று அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாராம். மறுபடியும் அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இறுதியாக அவர் சொன்னாராம், நான் பிரசங்கிக்கிற இந்த வேதத்திலிருந்து நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கு செய்வார்னு சொன்னார். ஹல்லேலூயா. முடவர்கள் நடக்கிறார்கள், பிணியார்கள் சுத்தமாக்கப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு இயேசு அதை செய்ய போகிறார் என்று ஒரு அழைப்பை கொடுத்தார். பாருங்கள், அந்த கூட்டத்தில் 6 பேர், முதல் நாள்ல 6 பேர் முன்னாடி வந்தாங்க. 6 பேருக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். என்ன வியாதியோடு வந்தாலும் T.L. ஆஸ்பனுடைய கூட்டத்தில், இந்த பனாமா என்ற இடத்துல, கோலேன் என்ற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. அடுத்த நாள் கூட்டத்தில் 400 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கண்ணீரோடு தங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்களா. இப்படி தொடர் கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டங்களை வர ஆரம்பித்தார்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகம் முன்னிலை இயேசுவை பார்க்கிறது. நீ சொல்லுகிற இயேசுவை இந்த உலகம் பார்க்கும் வேளையில் நீ சொல்லுகிற காரியம் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்ட வேண்டும், நிரூபிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குத்தான் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உன் தேவனை அறிந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவரே சாட்சி பகர வேண்டும். உன் வாழ்க்கை அவருக்கு முன்பதாக அறியப்பட்டதாக இருக்க வேண்டும். 3வது, உன் வழியாக இந்த உலகம் இந்த ஆண்டவரை அறிய வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆண்டவரை இந்த உலகம் அறியும்படியாக வாழ வேண்டும். வேதாகமத்தில் ஏராளமான பக்தர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்துக் கொள்ளுங்கள், தானியேலை எடுத்துக் கொள்ளுங்கள், யோசேப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், ஏன் எலிசாவை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பக்தர்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். அன்றைக்கு இருந்த நேபுகாத்நேச்சார் சொன்னார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது தேவனே தேவன் என்று சொன்னார். அன்றைக்கு பெர்சியா தேசத்தின் ராஜாவாய் இருந்த தரியு என்பவன் சொன்னார், தானியேலுடைய தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொன்னார். இது எப்படி நடந்தது? யோசேப்பை குறித்து பார்வோன் என்கிற மன்னன்
சொன்னார், இவன் தேவ ஆவியை பெற்ற தேவன் மனிதன், இவனுக்கு ஒத்த ஞானம் வேற யாருக்கும் இல்லை, இவனுடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி பார்வோன் என்கிற அந்த எகிப்திய மன்னன் சொன்னார். இவர்கள் எல்லாரும் சாட்சி பெற்றார்கள். தனக்குள் வாழ்கிற தேவனை இந்த உலகத்துக்கு பிரதிபலித்தார்கள். நம்முடைய தேசத்தில் எத்தனை மிஷனரிமார்கள் இப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தன் வழியாய் தேவனை அறிவித்தவர் ஏராளம். நான் இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். காலத்தை கருதி நான் முடிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த தேவனை அறியாத ஒரு நபராயிருந்தால் உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் அவரை அறிய வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஒருவேளை தேவனை அறிந்திருந்த பிள்ளையா அவரை அறிய வேண்டிய பிரகாரமே அறியவில்லை என்று சொன்னால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இப்படியாக பக்தன் பாடுகிறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் அவரை அறியணும். இது போதாது சகோதரனே, இது போதாது. அவரை அறிய வேண்டிய பிரகாரம் நான் இன்னும் அறியவில்லை. தேவனை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். தேவனை அறிந்து கொள். உலகத்தின் இறுதி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். நம் வாழ்நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன்னை படைத்தவரை, உன்னை சிருஷ்டித்தவரை நீ அறிந்து கொள். இரண்டாவதாக, அவரை அறிந்தவர்கள் அவரால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். உன்னை குறித்து தேவனுக்கு, உன்னை பற்றிய காரியங்கள் தேவன் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு மறைவான வாழ்க்கை செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் முதல் மனிதனை படைத்த போது ஏதேனில் அவனை வைத்தார். அடுத்த நாள் அவனை போய் பார்க்க செல்கிறார். அவனை சந்திக்க வரும் அந்த ஆண்டவரை படைத்த அந்த முதல் மனிதனை காணாமல் போய்விட்டார். ஆண்டவர் அழைக்கிறார், ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தன்னை ஒழித்துக் கொண்டார். நீ ஏன் ஒழித்துக் கொண்டாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் நிர்வாணியாக இருக்கிறேன். இது எப்படி நடந்தது? தேவனுடைய வார்த்தையை பிரித்து சொன்ன பிசாசுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். எனக்கு அருமையான தேவஜனமே, இதை குறித்து நான் தெளிவாய் சொன்னேன். தேவனுடைய காரியங்களை மாற்றி சொல்லுவார்கள். எசேக்கியேல் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ தேவனை அறிந்த ஒரு நபராக இருப்பாய் என்று சொன்னார். அந்த சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட மாட்டாய். அவன் தேவன் சொல்வதை நம்புவதை விட வேற ஒரு சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்து, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவன் அந்த தவறு செய்ததினாலே தன்னை மறைத்துக் கொண்டான். ஒருவேளை மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னான். உன் வாழ்க்கை திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல இருக்கட்டும். வெளிப்படையாக அவருக்கு முன்பாய் நிற்கத்தக்க ஒரு வாழ்க்கை. எலியா என்கிற பக்தன் இப்படித்தான் சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறான். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது 15ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார், ஆபிரகாம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிறாய். உன் வாழ்க்கை தேவனால் அறியப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உன் வழியாக, உன் மூலமாக இந்த உலகம் தேவனை அறியலாம். ஒருவேளை நல்ல செயலா இருக்கலாம், உன் நடவடிக்கையா இருக்கலாம், நீ செய்கிற நன்மையா இருக்கலாம், நீ செய்கிற ஜபமா இருக்கலாம், நீ சொல்லுகிற வார்த்தையா இருக்கலாம். எப்படியாகிலும் உன்னிலிருந்து இந்த உலகம் இந்த தேவனை அறியணும். ஈசாக்குள்ளே இருந்த அந்த தேவனை அறிந்தார்களே,
எலியாவுக்குள்ள இருந்த அந்த தேவனை அறிந்தார்களே, சாத்ரக் மேஷாக் ஆபேத் நேகோக்குள்ள இருந்த தேவனை அந்நிய மனிதர்கள் அறிந்தார்களே, யோசேப்புக்குள்ள இருந்த அந்த தேவனை அறிந்தார்களே. சொல்லப்படாமலேயே அவருடைய வாழ்க்கை அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்ததே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரே, என் வழியாக இந்த உலகமை அறிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் வரும் நாள் வெகு சமீபித்திருக்கிறது. சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்ன நேசர் வாசற்படியில் அவர் காத்திருக்கிறார். அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக, அவரை சந்திப்பதற்கு முன்பதாக நாம் அவரை அறியணும், அவரால் அறியப்படணும், அவரை இந்த உலகம் நம்மிலிருந்து அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தந்தல்ல. நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, உம்மை சரியாய் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விட்டேனே. இதுவரைக்கும் நான் உம்மை அறியாமல் இருந்து விட்டேனே. இந்த ஆகிலும் ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மால் அறியப்பட்ட ஒரு நபராய் நான் இராமல் போய்விட்டேனே. இன்றைக்கு உம்மால் அறியப்பட்ட ஒரு நபராய் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அறிந்தேன், நீர் என்னை அறிந்தீர் என்று மட்டுமல்ல, இந்த உலகம் உம்மை அறியவில்லை. நீர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். என்னிலிருந்து இந்த உலகம் உம்மை அறிந்து கொள்படி என் வாழ்க்கை இருக்கேன் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, என்னிலிருந்து இந்த உலகம் உம்மை அறிந்து கொள்ளும்படி என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை உடைய கரத்தில் எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என் வாழ்க்கை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எவ்விதத்தில் ஆகிலும் ஆண்டவரே, கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன்ப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி என்று கர்த்தரை நோக்கி சொல்லலாமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். உங்களை இந்த இறுதி நாட்களிலே பயன்படுத்துவார். உங்கள் வார்த்தை அநேகரை உருவாக்கும். உங்கள் வழியாக அற்புதங்கள் நடக்கும். டிஎல் ஆஸ்மண்ட் அந்த தேவ மனிதன் அந்த பட்டணத்திலே நகைத்த அந்த ஜனங்கள் மத்தியிலே நிரூபித்து காட்டினார். அற்புதங்களால் அடையாளங்களால் அவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவன். சமாரியாவிலே நடந்தது போல அங்கு நடந்தது. ஏதோ வார்த்தையினால் பேச்சினால் அல்ல, அவர் செயல்படுகிற தேவன். நம்முடைய விசுவாசம் கிரியைகள் அற்ற விசுவாசம் அல்ல, கிரியைகளால் நிறைந்த ஒரு விசுவாசம். இன்றைக்கு அதற்கு நம்மை விட்டுக் கொடுக்கலாமா? என்னை பயன்படுத்த மாட்டவரே, என்னை பயன்படுத்த மாட்டவரே. இது சாதாரண விஷயம் அல்ல. நாம் அதற்கு தியாகம் செய்ய வேண்டும். நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் பகைக்கலாம், நகைக்கலாம். ஆனால் இந்த உன்னத தேவன் உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அவருடைய அற்புத செயல்கள் உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும். நிச்சயம் இந்த தேசம் தேவனை அறியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவார். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தி கேட்டு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் கர்த்தாவே, உன் தேவனை அறிந்து கொள். உன் தேவன் உன்னை அறியட்டும் என்றும், உன்னிலிருந்து தேவனை இந்த உலகம் அறியட்டும் என்றும் இந்த செய்தி கேட்டுவிட பிள்ளைகள் இறுதி வார்த்தைப்படி உண்மை உலகத்துக்கு தெரிவிக்கிற வாழ்க்கை செய்கிறவர்கள் கருவினார். கவலை, கண்ணீர், துக்கம், துயரங்கள், வேதனைகள், பாடுகள் விட்டு விலகட்டும்.
பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அற்புதமான வல்லமை அவளுக்கு தெய்வீக சுகத்தை தரட்டும். பல எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும். பல இடங்களில் வசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பு இருக்கும். நம்பிக்கையற்ற நிலைமையில் அல்ல ஆண்டவரே, தேவனை அறிந்தவர்கள் திடர் கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். காரியங்களை அவர் நடப்பிப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபை பிள்ளைகளுக்கு தான் தொடர்ந்து ஜனத்தை நடத்துகிறார்கள். தேசத்தில் இருக்கிற பொல்லாப்பை விளக்கி போடும், இரக்கம் செய்யும், திருநாமப்படுத்தும். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நிமித்தம் ஆராதனை ஆலயங்களை நடைபெறாவிட்டால் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து தான் இருக்கும் நிலையில் உம்முடைய ஜனமாய் வாழ்ந்திட கிருபை செய்யும். எல்லா புகழ் உங்களுக்கு சேர்ந்து ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் யாவரும் சொல்லுவின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்பினையும் வழி நடத்துதலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்களும் உங்கள் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.